ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனல் சென்ட்ரி ஷாலா பேசின்ற சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வ கூட்டாளி, என் பெயர் அனுஜ். நீங்கள் நிஜம் சீரிஸ் 21 பாஸ் பார்சூர் வீடியோக்களை பார்க்கிறீர்கள். நிஜம் இம்பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வுக்கான வீடியோக்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இன்று நாம் அத்தியாயம் எண் 3 விவாதிக்கப் போகிறோம். அத்தியாயம் எண் 3 என்பது பங்குகளில் முதலீடு செய்வது, பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்யப்படுகிறது. இன்று இந்த அத்தியாயத்தில் நாம் எந்தெந்த தலைப்புகளை உள்ளடக்கப் போகிறோம் என்று பார்க்கலாம். முதலில், பங்குகளில் முதலீடு செய்வதில் ஈக்விட்டி என்பது ஒரு முதலீட்டு வாய்ப்பு. ஈக்விட்டி முதலீட்டில் உள்ள அபாய வகைகள், அபாயத்தை பன்முகப்படுத்தலால் நிர்வகிப்பது, ஈக்விட்டி ஆராய்ச்சி மற்றும் பங்கு தேர்வு செய்யும் செயல்முறை. அதற்கு பிறகு ஈக்விட்டி முதலீட்டின் அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப பகுப்பாய்வு ஆகியவை உள்ளடங்கும். அப்படியென்றால் இன்று நாம் ஈக்விட்டி தொடர்பான அனைத்து அம்சங்களையும் முழுமையாக கவரப்போகிறோம். அதாவது ஈக்விட்டியில் முதலீடு செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஈக்விட்டியில் முதலீடு ஏன் செய்யப்படுகிறது, ஈக்விட்டியில் உள்ள அபாயம் என்ன, டைவர்சிபிகேஷன் என்றால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்றால் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்றால் என்ன, ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்வு செய்யலாம், நாம் எவ்வாறு பல்வேறு விலையீடுகளை கணக்கிடலாம் என்பதையும் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கின் உள்ளார்ந்த மதிப்பை எப்படி கணக்கிடலாம், எந்தெந்த முறைகள் உள்ளன, 3 கேஷ் ஃப்ளோடு ஈக்விட்டி, கேஷ் ஃப்ளோடு பார்ம் போன்ற சில முறைகள் உள்ளன. அவற்றை கணக்கிட்டு நம்முடைய ஸ்டாக்கின் உள்ளார்ந்த மதிப்பை கண்டறியலாம். அப்படியென்றால் நாமும் புரிந்து கொள்வோம். நிஜம் சீரிஸ் பிற்பகல் 9 மணி PM இன் 3வது அதிகாரத்தை. டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வு. முதலில் நாம் ஈக்விட்டி ஒரு முதலீடாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசலாம். பாருங்கள், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் முதலீட்டாளர்களுக்கு அவர்களுடைய அதிகப்படியான நிதிகளை முதலீடு செய்யவும், தேவையான போது அந்த முதலீட்டை திரும்பப் பெறவும் டிஸ்இன்வெஸ்ட் வாய்ப்பு அளிக்கிறது. மார்க்கெட்டில் வர்த்தகம் செய்யப்படும் பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்களில் அது ஈக்விட்டி ஆகஸ்ட் இருந்தாலும், டெட் ஆகஸ்ட் இருந்தாலும், யாரிடம் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் இருந்தாலும், யாரிடம் கூடுதல் பணம் இருந்தாலும் அவர்கள் அதில் முதலீடு செய்யலாம் மற்றும் எந்த நேரத்திலும் அதை லிக்விட் செய்யலாம், அதாவது அதை விற்கவும் முடியும். லிக்விடிட்டி என்பது மார்க்கெட்டின் திறனை குறிக்கிறது. அதாவது வாங்க வேண்டிய போது விற்பனையாளர்கள் இருப்பது. அதாவது லிக்விடிட்டி என்றால் யாராவது விற்க வேண்டும் என்றால் மார்க்கெட்டில் வாங்குபவர் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதாவது நீங்கள் எந்த ஒரு செக்யூரிட்டியையும் வாங்கும் போது அதற்காக உங்களுக்கு விற்பனையாளர் தேவைப்படும். அதேபோல் நீங்கள் எந்த ஒரு செக்யூரிட்டியையும் விற்க விரும்பினால், அதாவது லிக்விடிட்டி செய்ய விரும்பினால், அதற்காக உங்களுக்கு வாங்குபவர் தேவைப்படும். இந்த அனைத்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் உங்களுக்கு இதை செய்ய உதவுகிறது. மேலும் 2 வழிகளில் ஒரு நிறுவனம் மார்க்கெட்டில் பணம் திரட்ட முடியும். முதலில் ஈக்விட்டி மூலம், இரண்டாவது டெட் மூலம். நாம் இரண்டையும் புரிந்து கொள்வோம். இன்றைய இந்த தலைப்பு முழுவதும் ஈக்விட்டி அடிப்படையிலானது. அதாவது ஈக்விட்டி எனும் முதலீடு பற்றி. எப்போது ஒரு நிறுவனம் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் வெளியிடுகிறதோ அது ஒரு ஒப்பந்தபூர்வமான கடமை அல்ல. அதாவது பங்குதாரர்களிடமிருந்து பெற்ற பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் முதலீடு செய்யும் போது அந்த நிறுவனத்திற்கு உங்களிடமிருந்து பெற்ற பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எந்தவிதமான ஒப்பந்தபூர்வமான கடமை இருக்காது. பங்குதாரர்களுக்கு நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு வகையில் அந்த நிறுவனத்தின் வணிகத்தில் நீங்கள் முதலீடு செய்ததாகும். அந்த வணிகத்தில் நீங்கள் அந்த சதவீதத்திற்கு உரிமையாளர் மற்றும் பங்கேற்பாளர் ஆக இருக்கிறீர்கள். அதாவது அந்த நிறுவனத்தின் லாபங்களில் உங்களுக்கு அந்த சதவீதம் அளவில் பங்கு கிடைக்கும். அதேபோல் நிறுவனத்தின் இழப்புகளிலும் உங்கள் பங்கும் இருக்கும். அதனால்தான் ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்கு நிறுவனம் எந்தவிதமான கட்டாயமும் இல்லை. நிறுவனம் உங்களுக்கு ஏதாவது பணப்பழக்கம் வழங்க வேண்டும், தொடர்ச்சியான பணப்பழக்கம் வழங்க வேண்டும், அல்லது ஏதேனும் வகையான கட்டாயமான கட்டணம் வழங்க வேண்டும் என்று எதுவும் வரையறுக்கப்படவில்லை. ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்கு வாக்குரிமையும் கிடைக்கும். மேலும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போதுமான அளவு பங்குகளை வைத்திருந்தால் அந்த நிறுவனத்தின் வணிகத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் அதன் மேலாண்மையில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஈக்விட்டி பங்குகளில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் தங்கள் மூலதனத்தை 2 விதங்களில் அதிகரிக்க விரும்புகிறார்கள். முதலாவது என்பது மூலதன மதிப்பீடு, கேபிட்டல் அப்ரிசியேஷன். அவர்கள் முதலீடு செய்த பணத்தில் சிறிது மதிப்பீடு, அப்ரிசியேஷன் ஏற்பட வேண்டும் என்பதையும், இரண்டாவது டிவிடெண்ட் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதையும் விரும்புகிறார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட பத்திரம், பங்கு அல்லது நிறுவனம் அவர்களுக்கு டிவிடெண்டும் வழங்க வேண்டும். 2 சந்தர்ப்பங்களிலும் ஒரு ஈக்விட்டி முதலீட்டாளருக்கு மூலதன மதிப்பீடு, கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும் அல்லது டிவிடெண்ட் வருமானம் கிடைக்கும் என்று நிறுவனத்தின் பக்கம் இருந்து எந்த உறுதியும் இல்லை. இது முழுமையாகவும் நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மீதுதான் சார்ந்துள்ளது. டிவிடெண்ட் வழங்குவது நிறுவனத்தின் லாபகரமான நிலைமையை பொறுத்தது மற்றும் மூலதன மதிப்பீடு என்பது சந்தை நிலைகளையும், நிறுவனம் எப்படி வளர்ச்சி அடைகிறது மற்றும் அதன் வருமானம் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதையும் பொறுத்தது. காலப்போக்கில் அந்த அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு விலை உயர்கிறது. மேலும் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. நிறுவனத்திற்கு போதுமான லாபம், பகிர்ந்தளிக்கக்கூடிய லாபம் இருந்தால் நிறுவனம் உங்களுக்கு டிவிடெண்டாகவும் வழங்க முடியும்.
ஆனால் ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்கு எந்த உறுதியும் இல்லை. ஆனால் ஈக்விட்டி முதலீடு இந்த 2 விஷயங்களுக்காகவே செய்யப்படுகிறது. முதல், மூலதன மதிப்பீடு மற்றும் இரண்டாவது, டிவிடெண்ட் வருமானம். இப்போது பாருங்கள், டெட்டில் முதலீடு செய்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ சொத்தில் முதலீடு செய்து ஒரு முதலீட்டாளர் ரிஸ்க் ஃப்ரீ விகிதத்தை சம்பாதிக்க முடியும். அவனுக்கு நிலையான வருமானம் வேண்டும் என்றால், அல்லது அவனுக்கு அந்த அளவு அபாயத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் அதிக வருமானம் எதிர்பார்க்கிறான் என்றால் அவன் கூடுதல் அபாயத்தை ஏற்க வேண்டியிருக்கும். அதாவது ஈக்விட்டியில் கூடுதல் அபாயம் எடுப்பதற்கான இழப்பீடுதான் நாம் ஈக்விட்டியில் பெறும் வருமானம். அதுவே அந்த அபாயத்திற்கு கிடைக்கும் இழப்பீடு. நாம் ஈக்விட்டியில் முதலீடு செய்து எடுத்த அபாயத்திற்கு இழப்பீடு கிடைக்கிறது. நீங்கள் பணத்தை ஆபத்து இல்லாத சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும். டெட்டில் பணம் இந்திய அரசு பாதுகாப்பு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். அங்கு எந்த அபாயமும் இல்லை. அங்கு நீங்கள் அபாயமில்லாத வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யலாம். அங்கு நீங்கள் அபாயமில்லாத வட்டி விகிதத்தில் வருமானம் பெறலாம். ஆனால் நீங்கள் அதிக வருமானம் நாடுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி ஷேர்களில் முதலீடு செய்ய வேண்டும். இப்போது நாம் ஈக்விட்டி கருவிகள் மூலம் அபாயத்தை பரவலாக்குவது பற்றி பேசலாம். ஈக்விட்டி கருவிகளில் நாம் எப்படி பாதுகாப்பாக அபாயத்தை பரவலாக்க முடியும்? பாருங்கள், ஈக்விட்டியில் நாம் எப்படி பரவலாக்குகிறோம் என்பதை பார்ப்போம். பரவலாக்கத்தின் மூலம் நம்முடைய அபாயத்தை ஒரு அளவுக்கு குறைக்க முடியும். பரவலாக்கம் இருவிதமாக செய்ய முடியும். அதாவது குறுக்கு பிரிவுகளிலும் கால வரிசை அடிப்படையிலும். அதனால் குறுக்கு பிரிவுகளிலும் நீங்கள் பரவலாக்கம் செய்யலாம். மேலும் கால வரிசை அடிப்படையிலும் பரவலாக்கம் செய்யலாம். பரவலாக்கம் செய்வதற்கான நம்முடைய ஒரே நோக்கம் அபாயத்தை குறைப்பதுதான். நாம் எப்போதும் அபாயத்தை குறைக்க பரவலாக்கம் செய்கிறோம். மேலும் ஒருவருக்கொருவர் குறைவாக தொடர்புடைய தொழில்களில் பணம் முதலீடு செய்கிறோம். அதாவது நிதி உலகில் பழமையான ஒரு சொல் உண்டு, உங்கள் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடை வைக்காதீர்கள் என்று. அதாவது இக்குவிட்டியில் பேசினால் ஒரு இன்வெஸ்டர் தனது பணத்தை ஒரே ஒரு தொழிலில் மட்டும் முதலீடு செய்யக்கூடாது என்பதுதான். ஆனால் பல்வேறு துறைகள் மற்றும் பகுதிகளில் ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்து தனது அபாயத்தை குறைக்க முடியும். அதேபோல் வெவ்வேறு தொழில்களின் பங்குகளை வைத்திருப்பதன் மூலம் அவர் தனது அபாயத்தை பரவலாக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால் உங்கள் அனைத்து முட்டைகளையோ அல்லது அனைத்து முதலீடுகளையோ ஒரே ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரே ஒரு நிறுவனத்தில் வைக்காமல் எந்த முதலீட்டாளரானாலும் அவன் தனது முதலீடுகளை பரவலாக்க வேண்டும். அவன் தனது போர்ட்போலியோவை பரவலாக்க வேண்டும். மேலும் பல்வேறு துறைகள் அல்லது அனைத்து வணிகங்களிலும் அவன் தனது பணத்தை முதலீடு செய்ய முடியும். நான் இப்போது ஈக்விட்டி முதலீட்டு திட்டங்களை பற்றி பேசுகிறேன். அதாவது ஒரே ஒரு வணிகத்தின் மூலம் அல்லாமல் நீங்கள் பல வணிகங்களில் பணம் முதலீடு செய்து உங்கள் போர்ட்போலியோவை பரவலாக்கலாம். இங்கே நான் வெறும் ஈக்விட்டி முதலீடு பற்றித்தான் பேசுகிறேன். நாம் பரவலாக்கம் பற்றி பேசும்போது பரவலாக்கம் என்பது வணிக சுழற்சி மற்றும் எதிர் சுழற்சி வணிகங்கள் என்ற கருத்து. இதை நீங்கள் இந்த அட்டவணையின் மூலம் புரிந்து கொள்ளலாம். இங்கே காட்டப்பட்டுள்ள வணிக சுழற்சி அது கருப்பு கோட்டின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது சில வணிகங்கள் உச்சநிலையில் இருக்கலாம், சில வணிகங்கள் உச்சநிலையில் இருக்காமல் இருக்கலாம். அவை முற்றிலும் கீழ்நோக்கி செல்கின்றன. இதில் முறிந்த கோட்டில் காட்டப்பட்டுள்ளபடி சில வணிகங்கள் மேலே தங்கள் உச்சநிலையில் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. ஆனால் சில வணிகங்கள் முற்றிலும் நன்றாக செயல்படவில்லை. அவை மிகவும் கீழ்நிலையில் செயல்படுகின்றன. அந்த வணிகங்கள் மிகவும் கீழ்நிலையில் இருப்பதால் அவர்களின் லாபங்கள் அதிகரிக்கவில்லை மற்றும் நிறுவனம் மிகவும் கடினமான காலத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதுதான் அந்த தயாரிப்பு, அதாவது இந்த வணிகம். இவை கவுண்டர் சைக்கிளிக்கல் அல்லது டிபென்சிவ் வணிகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்றும் இந்த தயாரிப்புகள் மற்றும் வணிகங்களையே நாம் கவுண்டர் சைக்கிளிக்கல் டிபென்சிவ் வணிகங்கள் என்று சொல்கிறோம். சில வணிகங்கள் இருக்கின்றன, அவை மந்தி காலத்திலும் நல்ல செயல்பாடு காட்டுகின்றன. அவற்றை ரிசெஷன் ப்ரூஃப் வணிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சில துறைகள் மற்றும் சில நாடுகள் இருக்கின்றன, அவை மந்தி காலம் முடிவடைவதற்கு முன்பே அல்லது மந்தி காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து விரைவாக மீண்டு விடுகின்றன. மற்றும் சில துறைகள் மந்தி காலத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மந்தி காலத்திலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு அதிக நேரம் ஆகிறது. இப்போது நாம் ஈக்விட்டி முதலீட்டின் அபாயங்களை பற்றி பேசப் போகிறோம். நாம் ஈக்விட்டியில் முதலீடு செய்யும் போது எதை அபாயங்களாக எதிர்கொள்கிறோம் என்பதை பார்க்கலாம். வாங்க புரிந்து கொள்வோம். முதலாவது அபாயம் மார்க்கெட் அபாயம். மார்க்கெட் அபாயம் எப்படி உருவாகிறது என்பதை பார்ப்போம். மார்க்கெட் அபாயம் என்பது ஈக்விட்டி ஷேர்களின் விலையிலான ஏற்ற இறக்கங்களால் உருவாகிறது. அதாவது எந்த நேரத்திலும் ஈக்விட்டி ஷேர்களின் விலை, அந்த ஈக்விட்டி பாதுகாப்புகளின் விலை ஒவ்வொரு வினாடிக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் நாளெல்லாம் தொடர்ந்து நடக்கின்றன. அது தேவையும் வழங்கலும் காரணமாகும். ஒரு முதலீட்டாளர் ஒரு ஷேரை வாங்க விரும்புகிறார், மற்றொருவர் அந்த ஷேரை விற்க விரும்புகிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட வர்த்தக அமர்விலும் முதலீட்டாளர்களின் வாங்கும் எண்ணிக்கை அதிகமாக
விற்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த ஷேர் விலை மேலே செல்லும். அதேபோல் விற்பனை அழுத்தம் அதிகமாக, விற்பவர்கள் அதிகமாக, வாங்கும் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த ஷேரில் விற்பனை அழுத்தம் அதிகமாகும். மேலும் சந்தை மிகவும் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும் காலங்களில் சந்தை எது செய்வது என்று புரியாமல் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பாதுகாப்பில் விலை மிகவும் அதிகமாக மேலும் கீழும் ஆகும். இதுதான் சந்தை அபாயம் என்று அழைக்கப்படுகிறது. சந்தையின் இந்த அபாயம் என்னவென்றால், உங்கள் பாதுகாப்பின் விலை மிகவும் வேகமாக மாற்றம் அடையக்கூடும். நீங்கள் வாங்கியிருக்கலாம், வாங்கியவுடன் சில வினாடிகளில் உங்கள் விலை கீழே விழக்கூடும், மேலே போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்நிலையில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் விலையின் இந்த ஏற்ற இறக்கம் என்பது ஒரு முதலீட்டாளர் தாங்க வேண்டிய ஒன்று. சந்தையின் அபாயம் என்பது பீட்டா மூலம் அளவிடப்படுகிறது. மேலும் சந்தை பீட்டா எப்போதும் 1 ஆகும். இந்த சந்தை அபாயத்தை வேறு இடத்திற்கு மாற்ற முடியாது அல்லது ஃபெட் செய்ய முடியாது. சந்தையின் அபாயத்தை நீங்கள் டைவர்சிஃபை செய்ய முடியாது. இந்த சந்தை அபாயம், எடுத்துக்காட்டாக வட்டி விகித அபாயம் போன்றவை, இவற்றை நீங்கள் டைவர்சிஃபை செய்ய முடியாது. இவை முழு சந்தையையும் பாதிக்கும். இந்த அபாயத்திலிருந்து ஒரு தொழில், ஒரு குறிப்பிட்ட ஷேர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தப்பிக்க முடியாது. இது சந்தை அபாயம் என்றால் எல்லா நிறுவனங்களிலும் சமமாக இருக்கும். இப்போது துறை சார்ந்த அபாயத்தை பாருங்கள். சில அபாயங்கள் இருக்கின்றன, சில துறை சார்ந்த அபாயங்கள் இருக்கின்றன. இந்த வகை அபாயங்களை நாம் டைவர்சிஃபை செய்ய முடியும். இந்த வகை அபாயங்களை நாம் எப்படி டைவர்சிஃபை செய்ய முடியும்? இந்த வகை அபாயங்களை நாம் டைவர்சிஃபை செய்ய முடியும். அதாவது அந்த துறைகளில் முதலீடு செய்யாமல் இருக்கும்போது ஒரு வகையில் நாம் அவற்றை டைவர்சிஃபை செய்ததாக ஆகிவிடும். எனவே ஏதேனும் துறை சார்ந்த அபாயம் இருந்தால், உதாரணத்திற்கு ஐடித்துறை நன்றாக செயல்படவில்லை என்றால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனங்கள், நம்முடைய ஐடி நிறுவனங்கள் நன்றாக செயல்படவில்லை என்றால் மற்றும் எதிர்காலத்தில் அடுத்த சில காலாண்டுகளுக்கு அவர்களின் வருமானம் நல்லதாக இருக்காது என்று நீங்கள் நினைத்தால் அந்த துறையில் முதலீடு செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த துறையில் முதலீடு செய்யவில்லை என்றால் தானாகவே அந்த துறை சார்ந்த அபாயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதற்கு பிறகு நீங்கள் பொருளாதாரத்தின் வேறு துறைகளிலும் பணம் முதலீடு செய்யலாம். நிறுவனத்திற்கு தனிப்பட்ட அபாயம், அதாவது நிறுவனம் சார்ந்த காரணங்களால் உருவாகும் அபாயம், அது மார்க்கெட் அல்லாத அபாயத்தின் ஒரு பகுதியாகும். நான் முன்பே சொன்னது போல மார்க்கெட் அபாயம் என்பது முழு சந்தையிலும் ஒரே மாதிரியாக செயல்படும். ஆனால் நிறுவனம் சார்ந்த அபாயம் என்பது அந்த ஒரு நிறுவனத்திற்கே உரியது. மேலும் அது மார்க்கெட் அல்லாத அபாயத்தின் ஒரு பகுதியாகும். இந்த அபாயத்தை நாம் பரவலாக்கி குறைக்க முடியும். இதில் நமக்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. நிறுவனத்திற்கு தனிப்பட்ட அபாயத்தை நாம் பரவலாக்கி அதை கூட நுழைவதற்கும் நம்மால் முடியும். நாம் இதை முழுமையாக பூஜ்யமாக்கவும் முடியும். நிறுவனம் சார்ந்த அபாயத்தை, ஒரு நிறுவனத்தின் செயல்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளிலிருந்து நிறுவன குறிப்பிட்ட ஆபத்து எழுகிறது. அந்த நிறுவனத்தின் செயல்திறனை பாதிக்கும் ஏதேனும் காரணிகள் உள்ளன, பாதிக்கக்கூடும். இதுவே நிறுவனம் சார்ந்த அபாயம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற நிறுவனங்கள், அதாவது அதன் சமமான நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படுவதில்லை. அதனால் ஒரு வகையில் இந்த அபாயத்தை பல்வேறு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் பரவலாக்கலாம். அப்படியென்றால் இந்த அபாயத்தை நாம் எப்படி பரவலாக்க முடியும்? அதாவது அந்த நிறுவனத்தின் பியர் நிறுவனங்கள் அதே துறையில் உள்ள வேறு நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்வதன் மூலம் இந்த அபாயத்தை பரவலாக்கலாம். திரவத்தன்மை அபாயம் பாருங்கள். திரவத்தன்மை அபாயம் என்பது தாக்கம் செலவு மூலம் அளவிடப்படுகிறது. தாக்கம் செலவு என்றால் என்ன? நீங்கள் குறைந்த சந்தை தாக்கம் செலவை காண்பீர்கள் என்றால் அந்த பங்கு அதிக திரவத்தன்மை கொண்டதாகும். ஒரு பங்கு மிகவும் திரவத்தன்மை கொண்டதாக இருக்கும்போது, அதாவது அதிகமான வாங்குபவர்கள் மற்றும் விற்குபவர்கள் கிடைப்பார்கள், அந்த பங்கில் மிகவும் சிறப்பாக வர்த்தகம் நடக்கிறது என்றால் அதில் உங்கள் தாக்கம் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு பங்கு மிகவும் குறைந்த திரவத்தன்மை கொண்டதாக இருந்தால், அது மெதுவாகவே வர்த்தகம் செய்யப்படும் பங்காக இருந்தால், ஒரு தனி வர்த்தகமே அதன் கருதப்படும் விலையை குறிப்பிடத்தக்க அளவு மாற்றிவிடும். அதனால் அந்த மாதிரியான பங்குகளில் மிகவும் அதிகமான தாக்கம் செலவு இருக்கும் என்று கருதப்படுகிறது. இப்போது ஈக்விட்டி மார்க்கெட்டுகளின் ஓவர்வியூ பற்றி பேசலாம். ஈக்விட்டி மார்க்கெட்டுகள் என்றால் என்ன? இதில் எப்படி முதலீடு செய்யலாம் மற்றும் முதலீடு செய்வதன் நன்மைகள் என்ன? பாருங்கள், ஈக்விட்டி மார்க்கெட்டுகள் என்பது ஒரு நிறுவனத்தின் நிகர சொத்துக்களில் உங்கள் உரிமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நீங்கள் எந்த நிறுவனத்தின் பங்குகளை எத்தனை சதவீதம் வாங்குகிறீர்களோ அந்த சதவீதம் அளவுக்கு அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு உரிமை உள்ளது என்று கருதப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் 15% ஈக்விட்டியை வாங்கினால் அந்த நிறுவனத்தில் உங்களிடம் 15% பங்குகள் இருக்கும். அதனால் ஒரு வகையில் நீங்கள் அந்த நிறுவனத்தை சொந்தமாக வைத்திருப்பது போல அல்லது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் போல இருக்கிறீர்கள்.
ஈக்விட்டி என்பது எப்போதும் உங்கள் உரிமையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. சாதாரண ஈக்விட்டி பங்குகளை நிறுவனம் வெளியிடும், அதில் நீங்கள் பங்கேற்கலாம். ஈக்விட்டி பங்குகளை வாங்கலாம், அந்த சதவீதம் மூலம் நீங்கள் நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கலாம். ஈக்விட்டி பங்குகளுக்கு கூடுதலாக சில நிறுவனங்கள் முன்னுரிமை பங்குகளை பிரேபரன்ஸ் ஷேர்ஸ் வெளியிடுகின்றன. ஈக்விட்டி பங்குகளுக்கு மேலாக முன்னுரிமை பங்குகள் உள்ளன. சில முன்னுரிமை பங்குகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்விட்டி பங்குகளுக்கு மேல் இவை தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. நிறுவனத்தின் பங்குகள் கலைக்கப்பட்டால் அதன் நிகர சொத்துக்களின் ஈவுத்தொகை செலுத்துதல் மற்றும் விநியோகம் தொடர்பாக, அதாவது நிறுவனம் கலைக்கப்படும் போது நிறுவனம் கலைக்கப்பட வேண்டிய நிலை வந்தால் அல்லது நிறுவனத்திடம் அதிக லாபம் அதை டிவிடெண்டாக வழங்க வேண்டியிருந்தால், அப்பொழுது முதலில் வரிசையில் இருப்பவர்கள் பிரேபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கள்தான். மேலும் பிரேபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்களை விட மேலான இடம் வழங்கப்படுகிறது. பிரேபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்களிடம் பொதுவாக ஓட்டிங் உரிமைகள் இருக்காது. அதை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்களிடம் இருப்பதைப் போல அல்ல. மேலும் இவர்களின் சில பண்புகள் கடன் பாதுகாப்பு, டெட் செக்யூரிட்டி போலவும் இருக்கும். ஏனெனில் இங்கு ஒரு நிலையான டிவிடெண்ட் கட்டணம் வழங்கப்படுகிறது. மேலும் ஒரு வகையில் ஈக்விட்டி ஷேர்களைப் போலவே பிரேபரன்ஸ் ஷேர்களும் நிரந்தரமானவையாக பெர்பெச்சுவல் இருக்க முடியும். இதில் கிடைக்கும் டிவிடெண்டுகள் கியூமுலேட்டிவாகவும் இருக்கலாம், நான் கியூமுலேட்டிவாகவும் இருக்கலாம். கியூமுலேட்டிவ் என்றால் உங்களுக்கு டிவிடெண்ட் சேர்த்து வழங்கப்படும், முற்றிலும் கடைசியில் கிடைக்கும். ஆனால் நான் கியூமுலேட்டிவில் அந்த காலப்பகுதியில் டிவிடெண்ட் நேரமாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிரேபரன்ஸ் ஷேர்களில் உங்களுக்கு டிவிடெண்ட் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் வழங்கப்படும். அது நிறுவனத்தின் வருமானத்தை பொறுத்தது அல்ல. நிறுவனத்தின் வருமானம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வழங்கப்படும். மேலும் அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் வழங்கப்படும். அந்த முன்னுரிமை பங்கு பங்கேற்காததாக இருந்தால் பங்கேற்கும் முன்னுரிமை பங்குதாரர்கள் சில குறிப்பிட்ட ஈவுத்தொகைகளை பெற உரிமை உண்டு. மேலும் அவர்கள் கூடுதலாக டிவிடெண்டும் பெறுவார்கள். அது முன்பே குறிப்பிடப்பட்ட சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வழங்கப்படும். அதாவது சாதாரண டிவிடெண்ட் கிடைக்கும் அவருக்கு. அது மட்டுமல்ல, பங்கேற்காத விருப்பத் தேர்வு வைத்திருப்பவர் பெறும் எதையும் அவர் பெறுவார். மேலும் பார்ட்டிசிபேட்டிங் பிரேபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்களுக்கு முன்பே குறிப்பிடப்பட்ட சில நிபந்தனைகளின் படி கூடுதல் டிவிடெண்ட் வழங்கப்படுகிறது. மேலும் பார்ட்டிசிபேட்டிங் பிரேபரன்ஸ் ஷேர்களுக்கு லிக்விடேஷனில் கூட முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதாவது அவர்கள் ஷேர்களை விற்க வேண்டியிருந்தால் விற்பனையிலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முதலில் பார்ட்டிசிபேட்டிங் பிரேபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்களுடைய ஷேர்கள் விற்கப்படும். ஷேர்களை நிறுவனம் லிக்விடேட் செய்யும் வாய்ப்பு வழங்கும். அதற்கு பிறகு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிரேபரன்ஸ் ஷேர்கள் லிக்விடேட் செய்யப்படும். பிரேபரன்ஸ் ஷேர்கள் மாற்றக்கூடியவையாகவும் இருக்கலாம். நீங்கள் பிரேபரன்ஸ் ஷேர்களை ஈக்விட்டி ஷேர்களாக மாற்றலாம். மாற்றக்கூடிய பிரேபரன்ஸ் ஷேர்கள் ஷேர் ஹோல்டர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஈக்விட்டி ஷேர்களை பெறும் உரிமையை வழங்குகின்றன. ஏனெனில் பிரேபரன்ஸ் ஷேர்களுக்கு சில பண்புகள் ஈக்விட்டி ஷேர்களைப் போலவே இருக்கும். அதே நேரத்தில் அவற்றில் சில கடன் பாதுகாப்புகளின் பண்புகளும் உள்ளன. அதனால்தான் அவற்றை ஹைட்ரிக் மற்றும் கலந்த பாதுகாப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் டிவிடெண்ட் தொடர் அல்லது கட்டணத் தொடர் இவை ஒரு வகையில் பிரேபரன்ஸ் ஷேர்களை இருக்கும். அதனால்தான் இதை ஒரு வகையில் கலவை என்று சொல்கிறார்கள். இது ஹைபிரிட் ஆகும். இதில் கொஞ்சம் ஈக்விட்டியின் பண்புகளும் கடனின் பண்புகளும் உள்ளன. இப்போது ஈக்விட்டி ரிசர்ச் மற்றும் பங்கு தேர்வு பற்றி புரிந்து கொள்வோம். அப்படியென்றால் ஈக்விட்டி ரிசர்ச் நாம் எப்படி செய்ய வேண்டும்? பங்கு தேர்வை நாம் எப்படி செய்ய முடியும்? நாம் முடிவு செய்துவிட்டோம் நாம் ஈக்விட்டியில் பணம் முதலீடு செய்யலாம் என்று. ஆனால் ஈக்விட்டியில் எங்கு முதலீடு செய்ய வேண்டும், நாம் ஒரு பங்கினை எப்படி தேர்வு செய்யலாம் மற்றும் எந்தெந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். ஈக்விட்டி தொடர்பான ஆராய்ச்சி பணியை நாம் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். வாங்க புரிந்து கொள்வோம். பாருங்கள், முதலீட்டாளர்களுக்கு ஈக்விட்டி சந்தையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதனால்தான் ஈக்விட்டி ரிசர்ச் மற்றும் பங்கு தேர்வு செய்யும் செயல்முறை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஒரு பங்கினை அடையாளம் காண வேண்டுமென்றால் அது உங்கள் அபாய வருமானம் மற்றும் திரவத்தன்மை தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு முதலீட்டாளர் அபாயம் மற்றும் வருமானத்தை கவனத்தில் கொண்டு திரவத்தன்மையை மனதில் வைத்துக்கொண்டு முதலீடு செய்யும் போது பங்கு தேர்வு செய்யும் செயல்முறை முக்கியம். இதில் ஈக்விட்டி ரிசர்ச் மிகவும் பயனாக இருக்கும். ஈக்விட்டி ரிசர்ச்சில் மிகவும் சிறந்த முறையில் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. அதாவது நிறுவனத்தின் பகுப்பாய்வு, நிறுவனத்தின் சூழல், நிறுவனத்தின் நிதி மற்றும் நிதியற்ற தகவல்களும் அங்கு பார்க்கப்படுகின்றன. அந்த நிறுவனம் சேர்ந்துள்ள துறையின் இயக்கவியல் டைனமிக்ஸ் என்பதும் கவனிக்கப்படுகிறது. நிறுவனத்தின் போட்டியாளர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். பொருளாதார நிலைமைகள் போன்றவை இவை அனைத்தும் பங்கு ஆராய்ச்சி மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன. பங்கு ஆராய்ச்சி செய்வதால் என்ன பயன் என்று பாருங்கள்.
நாம் ஏன் ரிசர்ச் செய்கிறோம்? நான் உங்களுக்கு சொன்னது போல ஈக்விட்டி ரிசர்ச் பின்புலத்தில் உள்ள ஐடியா என்னவென்றால், ஈக்விட்டி ரிசர்ச் செய்வதின் முக்கிய நோக்கம் அல்லது அதன் பின்புல ஐடியா என்பது ஒரு பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டறிந்து அதை சந்தை விலையுடன் ஒப்பிடுவதே. அதாவது நாம் ஒரு பங்கின் இன்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடித்து அதை சந்தை விலையுடன் ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் அந்த பங்கினை வாங்க வேண்டுமா, வைத்திருக்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். நம்மால் கண்டறியப்பட்ட இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு எதிராக சந்தை விலை எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்து நாம் வாங்கலாமா, விற்கலாமா அல்லது வைத்திருக்கலாமா என்று தீர்மானிக்க வேண்டும். பலவிதமான ஃப்ரேம்வொர்க்கள், பலவிதமான முறைகள் உள்ளன. பங்கு தேர்வுக்காக பல்வேறு முறைகள் கிடைக்கின்றன. சில அனலிஸ்ட்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பயன்படுத்துகிறார்கள், சிலர் டாப் டவுன் அணுகுமுறையை பயன்படுத்துகிறார்கள், சிலர் பாட்டம் அப் அணுகுமுறையை பயன்படுத்துகிறார்கள். அனலிஸ்ட்கள் சிலர் அளவுரு அடிப்படையிலான ஸ்கிரீன்களை குவான்டிடேட்டிவ் ஸ்கிரீன்ஸ் செய்கிறார்கள். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்களையும் பங்கு தேர்வுக்காக பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு அனலிஸ்ட் பயன்படுத்த முடியும். இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறோம். முதலில் நாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி பேசப் போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலம் நாம் பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு நிறுவனத்தின் எந்தெந்த அம்சங்களை நாம் பார்க்க முடியும் என்பதையும் பார்க்கலாம். வாங்க புரிந்து கொள்வோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்பது ஒரு பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டறியும் செயல்முறை. அதாவது அந்த குறிப்பிட்ட பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை நாம் தீர்மானிக்கப் போகிறோம். இந்த மதிப்புகள் பல்வேறு பொருளாதார காரணிகளின் மீது சார்ந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு எதிர்கால வருமானம் மற்றும் பணப்புழக்கம், டைஸ் ஃப்ளோ போன்றவை. மொத்தமாக இக்குவிட்டியில் முதலீடு செய்வதற்கான இந்த முழு விளையாட்டு, அதாவது இக்குவிட்டியில் முதலீடு செய்வது அனைத்தும் உங்கள் எதிர்கால வருமானம், நிறுவனத்தின் பணத்தொடக்கம், வட்டி விகிதங்கள் மற்றும் அபாய மாறிலிகள் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் அமைகிறது. இந்த காரகங்களை ஒரு பகுப்பாய்வாளர் ஆய்வு செய்கிறார் மற்றும் இந்த எல்லா காரகங்களையும் ஆய்வு செய்த பிறகு ஒரு பங்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட பங்கின் உள்மதிப்பு அப்போது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு முதலீட்டாளர் அந்த குறிப்பிட்ட பங்கினை வாங்க வேண்டும். எப்போது என்றால் மார்க்கெட் விலை அந்த பங்கின் உள்மதிப்பை விட குறைவாக இருந்தால். அதாவது நீங்கள் கணக்கிட்டுள்ள அந்த குறிப்பிட்ட உள்மதிப்பு மற்றும் மார்க்கெட் விலை அதைவிட குறைவாக இருந்தால். உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்வோம். உங்கள் பகுப்பாய்வுக்கு பிறகு ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை 100 ரூபாய் என்று நீங்கள் கணக்கிட்டீர்கள். ஆனால் அது மார்க்கெட்டில் வர்த்தகம் ஆகிறது என்றால், அதாவது அதன் விலை உங்கள் மதிப்பீட்டின்படி 100 ரூபாய் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது அது மார்க்கெட்டில் வர்த்தகம் ஆகிறது. இதன் அர்த்தம் அதை உடனடியாக வாங்க வேண்டும். எந்த தயக்கமும் இல்லாமல் அதை வாங்கிவிட வேண்டும். மேலும் மார்க்கெட் விலை உங்கள் கணக்கிட்ட உள் மதிப்பான விட அதிகமாக இருந்தால், உதாரணத்திற்கு நீங்கள் கணக்கிட்ட விலை 100 ரூபாய், ஆனால் மார்க்கெட்டில் அதுக்கு வர்த்தகம் ஆகிறது என்றால் அதன் உண்மையான விலை 100 ரூபாய் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். இந்த கணக்கில் அதை விற்க வேண்டும் என்பதுதான் பொருள். அந்த மார்க்கெட் விலையில் மிக விரைவாக விற்பனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் அது தனது உள் மதிப்பை அணுகக்கூடும். எப்போதும் ஒரு பங்கு தனது உள் மதிப்பை நோக்கி செல்ல வேண்டும். அந்த கணக்கில் அந்த குறிப்பிட்ட பத்திரத்தை விற்க வேண்டும். அதனால் ஒரு வகையில் அடிப்படை பகுப்பாய்வின் மூலம் ஒரு போர்ட்போலியோ மேலாளர் அல்லது முதலீட்டாளர் எவ்வாறு வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்பதை கண்டறிய முடியும். அடிப்படை பகுப்பாய்வில் பொருளாதார பகுப்பாய்வு, தொழில் பகுப்பாய்வு மற்றும் நிறுவனம் பகுப்பாய்வு ஆகியவை அடங்கும். எனவே 3 விதமான பகுப்பாய்வுகள் அடிப்படையில் செய்யப்படுகின்றன. முதலில் பொருளாதாரத்தை பகுப்பாய்வு செய்கிறோம், பிறகு தொழில்துறையை பகுப்பாய்வு செய்கிறோம், அதன் பிறகு நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்கிறோம். ஆனால் முதலில் நாம் எந்த பகுப்பாய்வை செய்ய வேண்டும் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அது நமக்கு தெரியும். அந்த ஃபண்ட் மேனேஜர் அவர்களின் அணுகுமுறை, அவர்கள் பயன்படுத்தும் போர்ட்போலியோ உருவாக்கும் முறையின் அடிப்படையில் அது டாப் டவுன் அணுகுமுறையா அல்லது பாட்டம் அப் அணுகுமுறையா என்பதை பொறுத்தது. இது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருக்கும் வேறுபடும். அவர்கள் ஒரு ஸ்டாக்கின் உள்ளார்ந்த மதிப்பை கணக்கிடுவதற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு பாதுகாப்பை தேர்வு செய்வதற்கோ எந்த அணுகுமுறையை பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் அது சார்ந்துள்ளது. 2 விதமான அணுகுமுறைகள் உள்ளன என்று நான் உங்களிடம் சொன்னேன். முதல் ஒன்று டாப் டவுன் அணுகுமுறை மற்றும் பாட்டம் அப் அணுகுமுறை. இரண்டையும் நம்மால் புரிந்து கொள்ளலாம். அவை என்னவென்று பார்க்கலாம். பாருங்கள், நாம் டாப் டவுன் அணுகுமுறை பற்றி பேசும்போது முதலில் நாம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம். முதலில் பொருளாதார பகுப்பாய்வு செய்வோம், அதன் பிறகு தொழில்துறையை நோக்கி செல்வோம், பின்னர் நிறுவன பகுப்பாய்வு செய்யப்படும். அதே நேரத்தில் பாட்டம் அப் அணுகுமுறையில் என்ன நடக்கிறது? முதலில் ஃபண்ட் மேனேஜர்கள் ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்கிறார்கள். ஒரு பங்கு விலையை தேர்வு செய்து அந்த நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்கிறார்கள். எதிர்கால வருமானங்களை பகுப்பாய்வு செய்கிறார்கள். அதன் உள்ளார்ந்த மதிப்பை கணக்கிடுகிறார்கள். பின்னர் அவரை அவரது சகாக்களுடன் ஒப்பிடுகிறோம்.
தொழில்துறையின் முழு பகுப்பாய்வையும் செய்கிறார்கள். இந்த தொழில்துறை எப்படி செல்கிறது, எதிர்காலத்தில் எப்படி முன்னேறப் போகிறது என்பதையும் பார்க்கிறார்கள். எந்த வகையில் அது முழு பொருளாதாரத்தில் தனது பங்களிப்பை வழங்க முடியும் என்பதையும் அதன் பிறகு இறுதியில் பொருளாதார பகுப்பாய்வும் செய்யப்படுகிறது. இதுவே பாட்டம் அப் அணுகுமுறை. இரண்டும் சரியான அணுகுமுறைகள்தான். ஏதேனும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் எந்த அணுகுமுறையையும் பயன்படுத்தலாம். இப்போது பை சைடு ரிசர்ச் மற்றும் செல் சைடு ரிசர்ச் பற்றி பார்க்கலாம். செல் சைடு அனலிஸ்ட்கள், அதாவது அனலிஸ்ட்கள் என்பது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்காக வேலை செய்பவர்கள். அந்த நிறுவனங்கள் தங்களது கிளையன்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாங்கிங் சேவைகள், புரோக்கிங் சேவைகள், ஆலோசனை சேவைகள் வழங்குகின்றன. அதனால் அவர்கள் தங்களது ரிசர்ச் ரிப்போர்ட்களை நிறுவனங்கள் மீது வெளியிடுகிறார்கள் மற்றும் ஒரு பங்குகளை வாங்க வேண்டுமா, விற்க வேண்டுமா அல்லது வைத்திருக்க வேண்டுமா என்று பரிந்துரைக்கிறார்கள். இந்த பரிந்துரைகள் இதில் அடங்கும். அவர்கள் எப்படி பகுப்பாய்வு செய்கிறார்கள்? ஆனலிஸ்ட்களின் எதிர்பார்ப்பின்படி ஒரு நிறுவனத்தின் வருமானம் எவ்வாறு வளரும், எதிர்கால விலை செயல்திறன் மற்றும் விலை இலக்கு எவ்வாறு வளரும் என்பதை வைத்து அந்த நிறுவனத்தின் மதிப்பை கணக்கிட்டு உங்களுக்கு பரிந்துரை வழங்குகிறார்கள். அதனால் செல் சைடு அனலிஸ்ட்களின் பங்கு ஆலோசனை வழங்குவது, புரோக்கிங் வழங்குவது மற்றும் முதலீட்டு வங்கி சேவைகள் வழங்குவது ஆகும். மற்றொரு பக்கத்தில் பை சைடு அனலிஸ்ட்கள் பண மேலாளர்களுக்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள், அதாவது அவர்கள் பணத்தை நிர்வகிக்கிறார்கள். உதாரணத்திற்கு மியூச்சுவல் ஃபண்ட்கள், ஹெட்ஜ் ஃபண்ட்கள், பென்ஷன் ஃபண்ட்கள் மற்றும் போர்ட்போலியோ மேலாளர்கள் தங்களது சொந்த முதலீட்டு கணக்குகளுக்காகவும் தங்களது வாடிக்கையாளர்களுக்காகவும் பத்திரங்களை வாங்கி விற்கிறார்கள். அப்படியென்றால் இந்த அனலிஸ்ட்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் முதலீட்டு பரிந்துரைகளை உருவாக்குகிறார்கள். அவை அந்த நிறுவனத்துக்குள் உள்ள ஃபண்ட் மேனேஜர்களால் உள்நாட்டு பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதுவே பை சைடு அனலிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போது நாம் ஸ்டாக் அனாலிசிஸ் செயல்முறைக்கு வருகிறோம். நாம் ஒரு ஸ்டாக்கை எவ்வாறு பகுப்பாய்வு செய்கிறோம் என்பதை பார்க்கலாம். அந்த செயல்முறை என்ன? பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்னது போல எந்த முதலீட்டாக இருந்தாலும் அதன் மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படும்? அது தீர்மானிக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் பணப்புழக்கங்கள் மற்றும் அந்த நிறுவனத்திலிருந்து வரும் பணப்புழக்கங்கள் மற்றும் முதலீட்டாளர் அல்லது அனலிஸ்ட் எதிர்பார்க்கும் வருமான விகிதம், அதாவது டிஸ்கவுண்டட் ரேட் என்பதில்தான். அதாவது எதிர்காலத்தில் வரும் பணப்புழக்கங்கள் மற்றும் இன்று தேவையான வருமான விகிதம். இதை நாம் டிஸ்கவுண்டட் ரேட் என்றும் அழைக்கிறோம். அப்படியென்றால் இந்த இரண்டு விஷயங்களும் முதலீட்டின் மதிப்பை தீர்மானிக்க தேவையானவை. மேலும் நாம் பேசும் இந்த பணப்புழக்கங்கள் பொதுவாக பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகின்றன. அதாவது பல விஷயங்கள் உள்ளன, அவை எதிர்பார்க்கப்படும் பணப்புழக்கங்களை பாதிக்கின்றன. அதனால் ஒரு பகுப்பாய்வாளர் பொருளாதார மாறிலிகளை குறித்து மிகச்சிறந்த புரிதலை கொண்டிருக்க வேண்டும். மேலும் மேக்ரோ பொருளாதார பகுப்பாய்வு உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் பற்றி, துறைகள் பற்றியும், நிறுவன பகுப்பாய்வை எப்படி செய்யலாம் என்பதையும் சொல்லுகிறது. அதனால் பங்கு பகுப்பாய்வின் முக்கிய நோக்கம் உங்களுக்கு ஒரு அபாயம் மற்றும் வருமானம் குறித்த முடிவை வழங்குவதாகும். நீங்கள் பார்த்து அபாயம் மற்றும் வருமானம் குறித்த முடிவை எடுக்கலாம். மார்க்கெட்டில் துறையின் நிலை, அதன் பிறகு நிறுவன நிலை, பின்னர் பங்கு நிலை என்று இப்போது மார்க்கெட் நிலை, துறை நிலை மற்றும் நிறுவனம் என ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பங்கினை பாருங்கள். மற்றும் பங்கு பகுப்பாய்வில் இதுவே அந்த 3 படிகள் ஆகும். இதற்கு நிறுவனம் மற்றும் சந்தையை பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், முதலில் பொருளாதார பகுப்பாய்வு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பொருளாதார பகுப்பாய்வு, அதன் பிறகு துறை பகுப்பாய்வு, பின்னர் உங்கள் நிறுவன பகுப்பாய்வு வரும். இப்போது பொருளாதார பகுப்பாய்வை பற்றி பேசலாம். பாருங்கள், சில பொருளாதார பகுப்பாய்வுகள் அல்லது சில மேக்ரோ பொருளாதார சூழல்கள் உள்ளன. அவை எல்லா துறைகளையும் அல்லது ஒரு துறையின் உள்ளே உள்ள அனைத்து நிறுவனங்களையும் பாதிக்கின்றன. உங்கள் எல்லா சந்தைகளும், துறைகளும், நிறுவனங்களும் செயல்படுகிறதோ அந்த மேக்ரோ பொருளாதார காரணிகள் அந்த நிறுவனங்களை பாதிக்கின்றன. நாணய கொள்கைகள், நிதி கொள்கைகள் ஆகியவை உங்கள் வணிகத்தை மிகவும் பாதிக்கக்கூடும். உதாரணமாக, சில நிதி கொள்கைகள் அல்லது அரசு எடுத்துள்ள சில முயற்சிகள் குறித்து பேசினால், அரசு நிறுவனங்களுக்கு வரி குறைப்பு அளித்தால் அல்லது கார்ப்பரேட் வரி குறைப்பு வழங்கினால் அது நிறுவனத்திற்கு பயனளிக்கும். அரசு கூறினால் நாம் வரிகளை குறைக்கப் போகிறோம் அல்லது கார்ப்பரேட் வரியை குறைக்கப் போகிறோம் என்று சொன்னால் அது உங்கள் நிறுவன வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். ஏனெனில் நிறுவனங்கள் குறைவான வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் அவர்களிடம் அதிக பணம் மிச்சமாகும். அந்த பணத்தை அவர்கள் தங்களது சொந்த வணிகத்தில் முதலீடு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறிய வரி குறைப்பு நடவடிக்கையும் நிறுவனத்தின் மதிப்பீட்டை மிகச்சிறப்பாக உயர்த்த முடியும். அதேபோல்
சில நாணய கொள்கைகள் பொருளாதாரத்தில் பண வழங்கலை குறைத்து விரிவாக்க திட்டங்கள் மற்றும் வணிகத்தின் வேலை நிறைவு மூலதன தேவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அப்படியானால் சந்தையில் நாணய கொள்கைப்படி அரசு அல்லது உங்கள் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை உயர்த்தினால் அது ஒரு வகையில் அழுத்தத்தை உருவாக்கும். அதாவது வணிகங்களுக்கு தேவையான மூலதனத்தை அவர்கள் எடுக்க முடியாது, ஏனெனில் அதிக வட்டி விகிதங்களால் அந்த மூலதனத்தை எடுப்பது மிகவும் செலவாகிவிடும். இந்த காரணத்தால் அவர்கள் தங்களுடைய விரிவாக்க திட்டங்களை செயல்படுத்த முடியாது. மேலும் அவர்கள் நிறுவனத்தின் மதிப்பீடு மற்றும் லாபங்கள் ஆகியவை இதனால் பாதிக்கப்படலாம். அதனால் ஒரு பெரிய மாக்ரோ பொருளாதார முன்னறிவிப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பை துறையை நிறுவனத்தை ஈக்விட்டியை மதிப்பீடு செய்யும் போது நிறைய விஷயங்கள் உள்ளன. இந்த எல்லா விஷயங்களையும் செய்து நீங்கள் ஒரு வகையில் முன்னறிவிப்பு செய்ய முடியும். மேலும் உங்கள் துறையின் பொருளாதாரம், நிறுவனம், ஈக்விட்டி ஆகியவற்றை எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்க முடியும். எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், ஒரு அனலிஸ்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த அனலிஸ்ட் பொதுவாக என்ன செய்கிறார்கள் என்றால், அரசு வழங்கும் பொருளாதார புள்ளி விவரங்களை மிகவும் நெருக்கமாக கவனிக்கிறார்கள். அது எந்த வகையான பொருளாதாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு மேம்பட்ட பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருந்தாலும், உங்கள் அரசாங்கம் என்ன செய்தாலும், உங்கள் மத்திய வங்கி என்ன செய்தாலும், வட்டி விகிதங்கள் தொடர்பாக அது என்ன செய்தாலும், அது அவர்களின் நடவடிக்கை. அதை அனலிஸ்ட்கள் மிகவும் நெருக்கமாக கவனிக்கிறார்கள். உங்களுடைய குறியீடுகள் பொதுவாக பொருளாதார குறியீடுகளாக கருதப்படுகிற குறியீடுகள். அதாவது பொருளாதார குறியீடுகளுக்கான குறியீடுகள், உதாரணமாக உங்கள் WPI, CPI, மாதாந்திர பணவீக்க குறியீடுகள், உங்கள் தொழில்துறை உற்பத்தி குறியீடுகள், GDP வளர்ச்சி விகிதம் ஆகியவை. அதனால் ஒரு பகுப்பாய்வாளர் பொருளாதாரத்தையும் அந்த பொருளாதார சூழல்களையும் மிகவும் நன்றாக பார்க்கிறார். வட்டி விதியின் நிலைமாற்றத்தையும் அவர் கவனிப்பார். அதனால் ஒரு பகுப்பாய்வாளர் ஒரு மேக்ரோ பொருளாதார முன்னறிவிப்பு செய்ய முயற்சிக்கும் போது பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. அதற்கு பிறகு வருகிறது தொழில்துறை பகுப்பாய்வு. இப்போது என்ன செய்கிறோம்? நாம் குறியீட்டு தொழிலையும் ஒரு குறிப்பிட்ட துறையையும் பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறோம். இது தொழில் பகுப்பாய்வு. இது மிகவும் முக்கியமான பகுதி, ஏனெனில் நான் உங்களுக்கு சொன்ன 3 படிகளிலும் முதல் கீழ் பங்கு பகுப்பாய்வில் இது ஒரு முக்கியமான படி. அப்படியென்றால் நீங்கள் முதல் கீழ் பகுப்பாய்வு செய்து கொண்டிருந்தால், முதலில் நீங்கள் பொருளாதார பகுப்பாய்வை செய்துவிட்டீர்கள், மேக்ரோ பொருளாதார காரணிகளை பார்த்தீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு தொழில்துறையை தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது அந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அந்த தொழில்துறைக்கு உரிய பகுப்பாய்வை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொழில்துறை பகுப்பாய்வு ஒரு வகையில் உங்களுக்கு மேலும் உதவுகிறது லாபகரமான மற்றும் இலாபமற்ற வாய்ப்புகளை அடையாளம் காண்பதில். அதாவது முதலீட்டாளர்களின் பணம் எங்கு அதிக வாய்ப்புகளுடன் லாபம் தரும், எங்கு லாபகரமான வாய்ப்புகள் உள்ளன, எங்கு இலாபமற்ற வாய்ப்புகள் உள்ளன என்பதை கண்டறிய உதவுகிறது. அதனால் ஒரு வகையில் தொழில்துறையின் மேற்கோ பகுப்பாய்வை செய்த பிறகு எந்தெந்த தொழில்துறைகள் வணிக சுழற்சியுடன் தொடர்புடையவை என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அதில் அவன் முதலீடு செய்ய முடியும். பாருங்கள், தொழில்துறைகளின் செயல்திறன் அந்த வணிக சுழற்சியும் எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதையே சார்ந்துள்ளது. அதாவது வெவ்வேறு தொழில்துறைகள் வெவ்வேறு வணிக சுழற்சி கட்டங்களில் வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றன. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களில் நிறுவனங்கள் தங்களது தொடர்பின் அடிப்படையில் மிகவும் வேறுபட்ட முறையில் நடந்து கொள்ளலாம். நான் சிலவற்றை சொன்னால் வணிக சுழற்சியுடன் தொடர்புடைய வெவ்வேறு பந்துகளை உங்களுக்கு விளக்கலாம். இவை சைக்கிளிக் மற்றும் நான் சைக்கிளிக்கான துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு, உங்கள் வங்கி மற்றும் நிதித்துறை பொதுவாக பார்த்தால் அது மந்தநிலையின் முடிவில் அல்லது முடிவை நோக்கி அதிகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று காணப்பட்டுள்ளது. மந்தநிலை முடிவடைய போகும்போது வங்கி மற்றும் நிதித்துறையில் வளர்ச்சி காணப்படுகிறது, ஏனெனில் மக்கள் அதிகமாக முன்வந்து கடன் பெறுவதற்கும் வங்கி சேவைகளை பெறுவதற்கும் விரும்புகிறார்கள். இதனால் வங்கி மற்றும் லீட் துறையில் ஒரு வகையான எழுச்சி காணப்படுகிறது. மீட்பு கட்டத்திலும் உங்கள் நுகர்வோர் டியூரபிள்கள், உதாரணத்திற்கு கார்கள், தனிப்பட்ட கணினிகள், குளிர்சாதன பெட்டிகள் போன்றவை, இவை அனைத்தும் மிகவும் ஈர்க்கும் முதலீடாக மாறுகின்றன என்று காணப்பட்டுள்ளது. அதனால் மீட்பு கட்டத்தில் இருக்கும்போது இந்த பொருட்களின் தேவையும் அதிகரிக்கிறது. சைக்கிளிங் இண்டஸ்ட்ரி என்றால் என்ன? பொருளாதார மீட்பின் ஆரம்ப கட்டங்களை ஈர்க்கும் முதலீடுகள் மிகவும் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது என்று காணப்பட்டுள்ளது. பொருளாதார மீட்பு தொடங்கிவிட்டால் நீங்கள் சைக்கிளிங் இண்டஸ்ட்ரியில் செல்லலாம். இந்த துறை அதிக அளவிலான செயல்பாட்டு செலவுகளை கொண்டுள்ளது. மேலும் நாம் வணிக சுழற்சியின் உச்சில் இருக்கும்போது பணவீக்கம் அதிகரிக்கிறது. தேவை வழங்கலை மிஞ்சும் போது, அதாவது தேவை மிகவும் அதிகமாகவும் உங்கள் வழங்கல் குறைவாகவும் இருக்கும். இந்த காரணத்தினால் பணவீக்கம் அதிகரிக்கத் தொடங்குகிறது.
நீங்கள் வணிக சுழற்சியின் உச்சில் இருக்கும்போது இரு மற்றும் பணவீக்கம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வித்தியாசமான தொழில்துறைகளை வெவ்வேறாக சில தொழில்துறைகள் அப்படிப்பட்டதை அவை இந்த பணவீக்கத்தை அல்லது உற்பத்தி செலவுகளை நேரடியாக நுகர்வோருக்கு மாற்றிவிடுகின்றன. குறிப்பிட்ட பொருளின் விலைகளை அதிகரிக்கின்றன. அதனால்தான் அவற்றின் வருமானம் பாதிக்கப்படாமல் இருக்கும் மற்றும் லாபமும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஏனெனில் அவர்கள் அந்த செலவுகளை மாற்றிவிட்டார்கள். மந்தி காலத்திலும் சில நிறுவனங்கள் நன்றாக செயல்படுகின்றன அல்லது சில தொழில்துறைகள் மற்ற நிறுவனங்களை விட சிறப்பாக செயல்படுகின்றன. பாதுகாப்பு தொழில்கள், உதாரணமாக நுகர்வோர் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், எத்தன்சிஜை ஆகியவை, இவையெல்லாம் மந்தி காலத்திலும் செயல்படும் துறைகள். மந்தி காலத்திலும் மருந்துகள், எத்தன்சிஜை போன்ற துறைகள் நன்றாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த காலங்களில் நுகர்வோரின் செலவழிக்கும் திறன் குறைந்து விடுகிறது என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் மக்கள் அவசியமான அடிப்படை தேவைகளுக்கு செலவு செய்வதை நிறுத்த மாட்டார்கள். அதனால் இந்த வகையில் சில நிறுவனங்கள் மந்தி காலத்திலும் நன்றாக செயல்படுகின்றன. இதை கவனியுங்கள். ஒரு அனலிஸ்ட் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அந்த நிறுவனம் எந்த கட்டத்தில் உள்ளது, அதன் வாழ்க்கைச் சுழற்சியில் எந்த நிலையில் உள்ளது என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய முடியும். இந்த டிராஃபை பாருங்கள். முதலில் அறிமுகம், பிறகு வளர்ச்சி, அதன் பிறகு முதிர்ச்சி, பின்னர் சரிவு என்று இருக்கிறது. நாம் புரிந்து கொள்வோம் அறிமுக கட்டத்தில் என்ன நடக்கிறது, வளர்ச்சி கட்டம் என்றால் என்ன, முதிர்ச்சி என்றால் என்ன, அதன் பிறகு நாம் சரிவு கட்டத்தை நோக்கிச் செல்லப் போகிறோம். முதலில் பேசுவோம். அறிமுக கட்டம் என்பது அந்த நிறுவனத்தின் வாழ்க்கையில் அந்த துறையில் மிகவும் குறைந்த அளவிலான விற்பனை அனுபவிக்கப்படும் ஒரு கட்டமாகும். அவர்களின் விற்பனை ஆரம்பமாகிவிட்டது. அவர்களின் தயாரிப்பு சந்தையில் வந்துவிட்டது. சிறிது அளவு விற்பனவும் தொடங்கியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு மிகவும் குறைந்த லாபம் மட்டுமே உள்ளது. இப்போது வரை லாபம் வர ஆரம்பிக்கவில்லை. சந்தையில் அவர்கள் தங்களுக்கான இடத்தை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். விற்பனை ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அவர்களின் மார்ஜின் மிகவும் குறைவாக உள்ளது. லாபம் மிகவும் குறைவாக உள்ளது. ஏனெனில் இந்த நிலையில் போட்டி அதிகமாக இருக்கலாம் மற்றும் அந்த குறிப்பிட்ட தயாரிப்புக்கான சந்தை அந்த துறையில் மிகவும் சிறியதாக இருக்கலாம். அதனால் பொதுவாக நிறுவனங்களை துறையில் இப்படித்தான் பார்க்கப்படுகிறது. அவர்கள் அதிகமான மேம்பாட்டு செலவுகளை செலவழிக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் அவர்கள் தங்களது தயாரிப்பை சந்தையில் நிலைநிறுத்த வேண்டும். அதனால்தான் இதுதான் தொழில்துறை வாழ்நாள் சுழற்சியின் அறிமுக கட்டம். இப்போது இரண்டாவது கட்டம் வளர்ச்சி கட்டம். இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த கட்டத்தில் சந்தை உங்கள் தயாரிப்பை முழுமையாக உருவாக்கிவிட்டது. உங்கள் தயாரிப்பு சந்தையில் விற்பனை ஆகஸ்ட் ஆரம்பித்துவிட்டது. மேலும் உங்கள் சேவைகள் அந்த தொழில்துறையில் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டன. நீங்கள் இந்த சேவையில் இருந்தால் ஒரு வகையில் உங்கள் நிறுவனம் அந்த தொழில்துறையில் நிலை பெற்றுவிட்டது. மேலும் மக்கள் உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்க மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் கவனிப்பீர்கள், இந்த கட்டத்தில் தொழில்துறையில் இருக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏனெனில் வளர்ச்சி கட்டத்திற்கு ஒரு நிறுவனம் வந்துவிட்டால் நிறுவனங்களும் குறைவாகவே இருக்கின்றன. ஏனெனில் ஒரு நிறுவனம் துவங்கும் போது அறிமுக கட்டத்திலேயே பல நிறுவனங்கள் மூடப்பட்டு விடுவதை பார்த்திருக்கிறோம். உங்கள் நிறுவனம் வளர்ச்சி கட்டத்திற்கு வந்துவிட்டது என்றால் இங்கே போட்டியும் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நிறுவனங்களும் மிக குறைவாகவே உள்ளன. அதனால் உங்கள் போட்டியும் குறைவாக இருக்கும். முக்கியமாக இந்த கட்டத்தில் லாப விகிதம் பொதுவாக அதிகமாக இருக்கும். ஏனெனில் வளர்ச்சி காரணமாக இங்கே நீங்கள் அதிக வளர்ச்சியையும் அதிக பிடோட்யையும் அதிக இபிஎஸையும் பார்க்கிறீர்கள். உங்கள் எல்லா விகிதங்களும் இங்கே அதிகமாக இருக்கும். நிறுவனத்தின் லாபங்கள் இங்கே மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கட்டத்துக்கு பிறகு மெச்சூரிட்டி, அதாவது முதிர்ந்த தொழில்துறை வளர்ச்சி வருகிறது. இதற்கு பிறகு உங்கள் மெச்சூரிட்டி கட்டம் வருகிறது. இப்போது உங்கள் தயாரிப்பு சந்தையில் மிகவும் நன்றாக விற்கிறது. உங்கள் லாப விகிதங்கள் மிகவும் அதிகமாக உள்ளன. நீங்கள் மிகவும் நல்ல பணம் சம்பாதித்து விட்டீர்கள். இப்போது என்ன? இப்போது நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி கட்டத்திற்கு வந்துவிட்டீர்கள். அதாவது இது ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு தொழில்துறையின் வாழ்க்கைச் சுழற்சியில் மிக நீண்ட கட்டமாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மெச்சூரிட்டி கட்டத்தில் மிகவும் நீண்ட காலம் இருக்க முடியும். இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது? இந்த கட்டத்தில் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி விகிதம் அந்த தொழில்துறையின் வளர்ச்சி விகிதத்துடன் சாதாரணமாக பொருந்தும் என்று கருதப்படுகிறது. அதைப் போலவே காணப்படுகிறது. உங்கள் பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் எப்படியோ அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் வளர்ச்சி விகிதமும் உங்கள் பொருளாதார வளர்ச்சி விகிதத்துக்கு ஏற்பவே இருக்கும். இந்த கட்டத்தில் போட்டி அதிகமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அது உங்கள் லாப விகிதத்தை சாதாரண நிலைக்கு குறைத்துவிடும். ஏனெனில் இங்கு மெச்சூரிட்டி நிலையில் நிறைய நிறுவனங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் உங்கள் லாப விகிதங்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். நீங்கள் இங்கு அதிக லாபம் சம்பாதிக்க முயற்சி செய்ய முடியாது. மெச்சூரிட்டி கட்டத்தில் நீங்கள் வெறும் வளர்ச்சியை மட்டும் பராமரிக்க வேண்டும்.
அந்த வளர்ச்சியை பராமரிக்க உங்கள் லாப விகிதம் கொஞ்சம் குறையலாம். இப்போது டிக்லைன் பற்றி பேசலாம். வளர்ச்சி குறைவு மற்றும் டிக்லைன் அறிவிப்பு. பாருங்கள், அது ஒரு நிறுவனம் அல்லது அந்த கட்டமாக இருக்கலாம் அங்கு உங்கள் விற்பனைக்கு தேவையான கோரிக்கை குறையும், உங்கள் தயாரிப்புக்கு இருக்கும் கோரிக்கை குறையும், மேலும் உங்கள் லாபம் மற்றும் விகிதங்கள் அழுத்தத்தில் இருக்கும் அல்லது பல நிறுவனங்கள் இங்கு நெகட்டிவ் லாபத்தையும் பார்க்கின்றன. அதனால் ஒரு வகையில் இங்கு உங்கள் நெகட்டிவ் கட்டம் அல்லது குறையும் கட்டம் தொடங்குகிறது. இதனால் இந்த 4 சந்தை சுழற்சி நிலைகளை, அதாவது தொழில் வாழ்நாள் சுழற்சி என்று நீங்கள் சொல்லலாம். அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் பின்னர் குறையும் கட்டம். இப்போது நாம் நிறுவனம் பகுப்பாய்வு பற்றி பேசப் போகிறோம். நாம் மேக்ரோ பொருளாதார பகுப்பாய்வை பார்த்தோம், தொழில் பகுப்பாய்வையும் பார்த்தோம். இப்போது நிறுவனம் பகுப்பாய்வுக்கு வருகிறோம். இது நம்முடைய டாப்-டவுன் அணுகுமுறையில் இறுதிப்படியாகும். பங்குகளை பகுப்பாய்வு செய்யும் போது இது நம்முடைய கடைசி படியாகும். பாருங்கள், நிறுவனம் பகுப்பாய்வு நமக்கு மதிப்பு பங்குகளை கண்டுபிடிக்க தேவையாகும். நிறுவனத்தின் மதிப்பை கண்டுபிடிக்கவும், குறிப்பாக அந்த பங்கின் விலையை கணக்கிடவும் இதற்காக பல்வேறு கூறுகள் இருக்க முடியும். உதாரணமாக, நாம் நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை பார்க்கலாம். இது ஒரு பகுப்பாய்வுக்கான தொடக்க புள்ளியாக இருக்கலாம். லாபம் மற்றும் இழப்பு கணக்கு பகுப்பாய்வு, பேலன்ஸ் ஷீட், காசோலை அறிக்கைகள், நிறுவனத்தின் எல்லா கணக்குகளையும் நாம் பார்க்க முடியும். நிறுவனத்தின் நிதி செயல்திறன் எங்கள் நிதி அறிக்கையில் வழங்கப்படுவது என்பதை நாம் பார்க்கலாம். நிறுவனத்தின் விகிதங்களை பார்க்க வேண்டும், அதாவது அந்த நிறுவனத்தின் தொழில் போக்குகள், வரலாற்று சராசரி ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் அதன் பங்கு விலையை கணிக்கலாம். இது எந்த நிறுவனத்தின் பங்கையும் பகுப்பாய்வு செய்ய மிகவும் முக்கியமான பகுதி ஆகும். நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்ய நிறுவனம் பகுப்பாய்வு என்பது இன்னொரு பகுதியும் ஆகும். நிறுவன பகுப்பாய்வு நமக்கு இன்னும் ஒன்று சொல்லுகிறது, அதாவது நிறுவனத்தின் போட்டி உத்திகள் எவ்வாறு உள்ளன என்பதையும் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒரு நிறுவனம் பாதுகாப்பு உத்தியை பின்பற்றலாம். நிறுவனம் 2 விதமான உத்திகளை பயன்படுத்த முடியும். ஒன்று பாதுகாப்பு உத்தி, மற்றொன்று தாக்குதல் உத்தி ஆகும். பாதுகாப்பு உத்தியில் நிறுவனம் தன்னை அந்த வகையில் நிலைநிறுத்துகிறது, அதாவது அதன் போட்டி சக்திகள் அவைகளிடம் உள்ள திறன்களை விட குறைவாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் சிறந்த நிறுவனத்தை அடைய முயற்சிக்கிறீர்கள், ஆனால் அவர்களை மிஞ்ச முடியவில்லை. ஆனால் நீங்கள் தாக்குதல் உத்தியை பயன்படுத்தும் போது என்ன நடக்கிறது? நிறுவனம் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி புதிய போட்டி சக்திகளை கொண்டு வர முயற்சிக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு வகையில் ஒரு பெஞ்ச்மார்க் அமைக்கிறீர்கள். தொழில்துறையில் இது 2 விதமான போட்டி உத்திகள் ஆகும். அதனால் நிறுவன பகுப்பாய்வில் போட்டி உத்திகளை பகுப்பாய்வு செய்வதும் அடங்கும். நிறுவன பகுப்பாய்வில் நாம் நிறுவனத்தின் 2 முக்கியமான பகுப்பாய்வுகளையும் கவனமாக பார்க்க வேண்டும். மைக்கேல் போர்டர் பரிந்துரைக்கும் 2 முக்கியமான உத்திகள் உள்ளன. ஒன்று செலவு முன்னிலை, மற்றொன்று வேறுபாடு. வாங்க, செலவு முன்னிலை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். முதலில், இந்த வகையில் நிறுவனம் மிகவும் குறைந்த செலவில் தயாரிப்பாளராக இருக்க வேண்டும். அதாவது அந்த குறிப்பிட்ட நிறுவனம் விரும்புவது என்னவென்றால் அவர்களின் உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். அவர்களது தயாரிப்பு மிக குறைந்த செலவில் தயாராக வேண்டும். இதனால் அவர்கள் அதை நல்ல லாபத்தில் விற்று சிறந்த வருமானம் ஈட்ட முடியும். அதனால்தான் ஒரு நிறுவனத்தில் உள்ள செலவு முன்னணி, அதாவது கோஸ்ட் தங்களை செலவு முன்னணியாக மாற்ற விரும்புகிறார்கள். மேலும் செலவு நன்மை ஒவ்வொரு தொழில்துறையிலும் வேறுபடுகிறது. அப்படியென்றால் செலவு முன்னணி தந்திரத்தில் நிறுவனம் உங்களுக்கு குறைந்த செலவில் தயாரிப்பை வழங்குவதே முக்கியம். டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி என்றால் இங்கே என்ன அர்த்தம்? ஒரு நிறுவனம் தன்னை மிகவும் தனித்துவமாகவும் தனக்கே உரிய வகையில் முன்வைத்து நிலை தருகிறது. தொழில்துறையில் உள்ள பல்வேறு சாத்தியங்கள் என்பதை குறிக்கிறது. அவர்களின் வேறுபாடு ஒவ்வொரு தொழில்துறையிலும் மாறுபடுகிறது. முதலில் நாம் பார்க்க வேண்டியது வணிக மாதிரி என்ன என்பது. ஒரு குறிப்பிட்ட தொழில்துறையில் ஒரு நிறுவனம் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, மற்ற நிறுவனங்களின் நுகர்வோர் யார் என்பதையும் பார்க்க வேண்டும். நுகர்வோர் எந்த தயாரிப்பை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள் என்பதையும், ஏன் அதை செய்கிறார்கள் என்பதையும், அந்த நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களை எந்த முறையில் சேவை செய்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். இப்போது நாம் உள்ளார்ந்த மதிப்பீட்டின் கணிப்பை பற்றி பேசப் போகிறோம். நாம் ஒரு பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை எவ்வாறு கணக்கிடலாம் மற்றும் எந்தெந்த முறைகள் மூலம் பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை கணக்கிட முடியும் என்பதை காண்போம். முதலில் வருகிறது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல். பாருங்கள், ஒரு பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை கணக்கிடுவதற்கும் அதன் சரியான பங்கு விலையை அறியவும் மிகவும் பொருத்தமான முறை இதுதான். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல், அதாவது டிசிபி என்று நாம் சொல்வது, அனலிஸ்ட்கள் பயன்படுத்தும் மிகவும் பொருத்தமான அணுகுமுறைகளில் ஒன்றாகும். இதில் 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில், எதிர்காலத்தில் வரும் பணப்புழக்கத்தின் தொடர்ச்சி, அந்த பணப்புழக்கத்தின் நேரம் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான எதிர்பார்க்கப்படும் வருமான விகிதம். இதையே நாம் டிஸ்கவுண்ட் ரேட் என்றும் அழைக்கிறோம்.
இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்தால் அது ஒரு எளிய கணிதமாகிவிடும். நடப்பு மதிப்பை கணக்கிடுவது. மற்றொரு வகையில் இது ஒரு சாத்தியமான முதலீட்டாளர் என்று எவ்வளவு பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறார் என்பதை காட்டும். அதற்கு பதிலாக அவருக்கு அந்த காலப்பகுதியில் கிடைக்கும் பணப்புழக்கங்கள் அல்லது பணப்புழக்கங்களின் தொடர்ச்சி. அப்படியென்றால் எளிய வார்த்தைகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்க முறையால் நமக்கு இதையே தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது முக்கியமான விஷயம் பணப்புழக்கத்தை பற்றியது. நாம் ஒரு நிறுவனத்தின் மதிப்பை கணக்கிடும் போது முதலில் அந்த நிறுவனத்தின் பணப்புழக்கமே, அதாவது வெளியேறும் மற்றும் உள்ளே வரும் பணப்புழக்கங்கள் மிகவும் முக்கியமான பகுதியாகும். எந்த கட்டத்தில் எவ்வளவு பணப்புழக்கங்கள் நமக்கு வந்துள்ளன என்பதே முக்கியம். நமக்கு என்ன தேவை, எவ்வளவு பணப்புழக்கங்கள் உள்ளே வந்துள்ளன, எவ்வளவு வெளியே சென்றுள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும், இல்லையா? மேலும் அந்த தள்ளுபடி விகிதம் எப்படி இருக்கிறது, அந்த எதிர்கால பணப்புழக்கங்களை நாம் இன்று தள்ளுபடி செய்து அதன் தற்போதைய மதிப்பை எப்படி கணக்கிடுகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். அதனால் இது மீண்டும் ஒரு தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்க முறை ஒரு வணிகத்தை முன்னறிவிப்பதற்கானது. இப்போது பார்க்கப்படுவது என்னவென்றால், ஒரு வணிகத்தின் பணப்புழக்கத்தை பார்க்க 2 வழிகள் உள்ளன. முதலில் நாம் 2 விதங்களில் ஒரு வணிகத்தின் பணப்புழக்கத்தை பார்க்கிறோம். முதலாவது, அது ப்ரீ கேஷ் ஃப்ளோட் தி ஃபார்ம், அதாவது FCF என்று நாம் அழைக்கிறோம். நன்றாக, இந்த பணப்புழக்கங்கள் என்பது உங்கள் பணப்புழக்கங்கள் எந்த ஒரு கடன் செலுத்தும் முன்பும் உள்ளவை மற்றும் அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அதாவது உங்கள் கடனுக்கான கட்டணங்களை நீங்கள் செலுத்தும் முன்பு உள்ள அனைத்து கட்டணங்களும். அதாவது நீங்கள் இந்த ஃபார்முக்காக எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ, அதாவது உங்கள் பணப்புழக்கங்கள் கட்டணங்களை செலுத்தும் முன்பே அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மூலதனம் எல்லா மூலதன பங்களிப்பாளர்களுக்கும், அதாவது ஈவிட்டி மற்றும் கடன் இரண்டுக்கும் கிடைக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், கடன் கடமைகளுக்கான எந்த ஒரு கட்டணத்தையும் செய்வதற்கு முன்பாக உள்ள பணப்புழக்கங்களே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது நீங்கள் வட்டி கட்டணத்தை இங்கே பணப்புழக்கத்திலிருந்து கழித்து காட்ட வேண்டியதில்லை. எந்த ஒரு வட்டியும் எதையும் கழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் கணக்கிடும் போது உள்ள அனைத்து பணப்புழக்கங்களும் முழுமையாக அதேபோல் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ப்ரீ கேஷ் ஃப்ளோட் தி ஃபார்ம் கணக்கிடும் போது இது இரு மூலதனங்களுக்கும் பொருந்தும், அதாவது ஈவிட்டி மற்றும் கடன் இரண்டிற்கும். மற்றொரு பணப்புழக்க முறையானது மட்டும் ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்காகும். இப்போது என்ன நடக்கிறது? கடன் கடமைகளுக்கான வட்டி பணம் செலுத்துதலை நாம் எஸ்டிஎப்பில் இருந்து கழித்து விடுகிறோம், அதாவது ப்ரீ கேஷ் ஃப்ளோட் தி ஃபார்ம் இலிருந்து. அதில் இருந்து நீங்கள் கடனுக்கான வட்டி மற்றும் பண பரிவர்த்தனைகளை கழித்து நீங்கள் எவ்வளவு கடன் எடுத்துள்ளீர்களோ அதை சேர்த்தால் நீங்கள் ப்ரீ கேஷ் ஃப்ளோட் தி ஈக்விட்டி அல்லது எஸ்டிஎப்பில் ஏசிஎஃப் அடையலாம். அதனால் இது மிகவும் எளிதானது. ப்ரீ கேஷ் ஃப்ளோ பார் ஈக்விட்டி கணக்கிடப்படும். ப்ரீ கேஷ் ஃப்ளோட் தி ஃபார்ம் இலிருந்து வட்டியை கழித்து நெட் போரோயிங் சேர்த்தால் அதுவே ப்ரீ கேஷ் ஃப்ளோ பார் தி ஈக்விட்டி ஆகும். அதாவது நாம் வட்டியை கழித்து நெட் போரோயிங் சேர்த்தால் அது நம்முடைய ப்ரீ கேஷ் ஃப்ளோ பார் ஈக்விட்டி ஆகும். இப்போது டிஸ்கவுண்ட் ரேட் பற்றி பேசலாம். டிஸ்கவுண்ட் ரேட்டுக்காக நாம் எந்த முறைகளை பயன்படுத்தப் போகிறோம் என்று பார்க்கலாம். வாங்க இதை புரிந்து கொள்வோம். நிறுவனத்தின் மதிப்பை கணக்கிட இங்கே நிறுவனத்தின் மதிப்பை கணக்கிடுகிறோம் என்றால் கடன் மற்றும் பங்கு இரண்டையும் கருத்தில் கொண்டு மூலதனத்தின் சராசரி செலவால் ஏசிஎஃப் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நாம் பார்த்தது போல் நிறுவனத்திற்கு இலவச பணப்புழக்கமான ஏசிஎஃப் இரண்டிற்கும் பொருந்தும். வட்டி விகித கடமைகளை கழிப்பதற்கு முன்பு அது கடன் மற்றும் பங்குதாரர்கள் இருவருக்கும் பொருந்தும். பணப்புழக்கங்களின் தொடரை எடுத்துக்கொள்வோம். அதே கணக்கில் இங்கே நாம் FCF ப்ரீ ஃப்ளோட் தி ஃபார்ம் கணக்கிடும் போது அதை நாம் வெயிட்டட் ஏவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பைக் மூலம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் செய்வோம். இது இரண்டும் கடன் மற்றும் ஈக்விட்டி இரண்டையும் கருத்தில் கொள்கிறது. வெயிட்டட் ஏவரேஜ் காஸ்ட் ஆஃப் இன் சூத்திரம் உங்கள் காஸ்ட் ஆஃப் இன் விகிதத்துடன் பெருக்கி அதில் காஸ்ட் ஆஃப் இன் விகிதத்துடன் பெருக்கி சேர்க்க வேண்டும். நாம் காஸ்ட் ஆஃப் கணக்கிடும் போது அது முன்வரி ப்ரீடெக்ஸ் அடிப்படையில் இருக்கும், அதாவது ஒன்று குறைவு ஒன்று மைனஸ் அதற்கான வரி சலுகை டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று குறைவு அதன் வரி விகிதம் டிஸ்கவுண்டட் ரேட் ஆஃப் டெக்ஸ் ஆகும். அதை கழித்த பிறகு உங்கள் வேலை செய்யும் பைக் வெயிட்டட் ஏவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். இதுவே வெயிட்டட் ஏவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் ஈக்விட்டி மதிப்பின் எடையை வெயிட் ஆஃப் வேல்யூ ஈக்விட்டி கணக்கிடுவது பற்றி பேசப் போகிறோம். நாம் ப்ரீ ஃப்ளோட் கணக்கிட்டு அதை டிஸ்கவுண்ட் செய்யும் போது காஸ்ட் ஆஃப் பயன்படுத்தினால் இதில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி முறை மெத்தட் பயன்படுத்தப்படும். இதில் கை முறை, அதாவது கேபிட்டல் எசெக் பிரைசிங் மாடல் பயன்படுத்தப்படும். இதில் நாம் பயன்படுத்த போகும் மற்றும் கேபிட்டல் எசெக் பிரைசிங் மாடல் கை படி காஸ்ட் ஆஃப் கணக்கிடும் சூத்திரம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பீட்டா ரிஸ்க் பிரீமியம், அதாவது ரிஸ்க் ஃப்ரீக்குவை ரிஸ்கில் பெருக்கி சேர்க்க வேண்டும். பெருக்கிய பிறகு அந்த மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியத்தை நாம் பீட்டாவுடன் பெருக்க வேண்டும். அதாவது நாம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில் இருந்து எவ்வளவு கூடுதலாக சம்பாதித்தோமோ
அதை பீட்டாவுடன் பெருக்கி ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில் சேர்த்து விடுவோம். இதுதான் நம்முடைய ஈக்விட்டி செலவு, கோஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆகும். இது மீண்டும் ஈக்விட்டி ஹோல்டர்களுக்கான 3 கேஷ் ஃப்ளோவை கணக்கிட மிகவும் அவசியமானது. எனவே நாம் கை மாடலில் இருந்து ஈக்விட்டி செலவை பயன்படுத்துவோம். இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். இங்கே ஆசெட் அடிப்படையிலான மதிப்பீடுகள் பற்றி பேசும்போது சில வணிகங்கள் மிகவும் ஆசெட் சார்ந்தவையாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு ரியல் எஸ்டேட், ஷிப்பிங், ஏவியேஷன் பிசினஸ் போன்றவை. இதில் நமக்கு அதிகம் செய்ய வேண்டியதில்லை. வணிகத்தின் மதிப்பில் உள்ள அனைத்து மதிப்பையும், அதாவது லயபிலிட்டிஸ் மதிப்பை அதன் ஆசெட்டுகளிலிருந்து கழிக்க வேண்டும். அதாவது லயபிலிட்டிஸை மைனஸ் செய்ய வேண்டும். நாம் எல்லா ஆசெட்டுகளையும் எடுத்துவிட்டால் அதுவே உங்கள் மதிப்பீடாக வரும். இதைத்தான் நாம் ஆசெட் அடிப்படையிலான மதிப்பீடு என்று சொல்வோம். இப்போது நாம் பி ரேஷியோ பற்றி பேசப் போகிறோம். பாருங்கள், அனலிஸ்ட் மிகவும் பொதுவாக ஸ்டாக்கில் பயன்படுத்தப்படும் அளவுகோல், அதாவது பிரைஸ் டு எர்னிங் ரேஷியோ. இதைத்தான் நாம் பி ரேஷியோ என்றும் அழைக்கிறோம். பிரைஸ் ரேஷியோ அல்லது பி ரேஷியோவை கணக்கிட நாம் ஸ்டாக் விலையை ஆல் வகுக்க வேண்டும். அதாவது ஸ்டாக் விலை வகுத்து இபிஎஸ். இதுவே உங்கள் பி ரேஷியோ ஆகும். உதாரணத்திற்கு ஒரு ஸ்டாக் ரூடோட் 100க்கு வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதன் இபிஎஸ் 5 என்றால் பி என்பது 20 மடங்கு ஆகும். அதாவது வரலாற்றாக பார்த்தால் உங்கள் பி என்பது தற்போதைய விலை வகுத்து கடந்த 4 காலாண்டுகளின் கூட்டிய தொகை ஆகும். அதனால் வரலாற்றையை கணக்கிட கடந்த 4 காலாண்டுகளின் கூட்டி அதை மார்க்கெட் விலையால் வதைக்கிறோம். ஆனால் நீங்கள் லீடிங்கை கணக்கிட வேண்டுமென்றால் தற்போதைய பங்கின் விலையை அடுத்த 4 காலாண்டுகளுக்கான இபிஎஸ் மதிப்பீட்டின் கூட்டுத்தொகையால் வகுக்க வேண்டும். அதாவது பார்வர்டியை கணக்கிட அடுத்த 4 காலாண்டுகளுக்கான மதிப்பீட்டுள்ள நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கெட் விலையை அடுத்த 4 காலாண்டுகளுக்கான இபிஎஸ் மதிப்பீட்டால் வகுத்தால் அதுவே உங்கள் பார்வர்டு இபிஎஸ் ஆகும். பாருங்க, இது ஒரு எளிய விஷயம். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பங்கில் இபிஎஸ் என்ன சொல்கிறது? பங்கின் இபிஎஸ், பங்கின் பி. இந்த பங்கின் பி நமக்கு என்ன சொல்கிறது? பங்கின் பி நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு முதலீட்டாளர் ₹1 வருமானம் பெற எவ்வளவு பணம் செலுத்த தயாராக இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அதாவது ₹1 சம்பாதிக்க அவர் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்படியென்றால் டி விலை ₹10 என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்றால், ஒரு முதலீட்டாளர் ₹1 சம்பாதிக்க ₹10 முதலீடு செய்ய வேண்டும் என்பதாகும். அதனால் ஒரு முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்தின் ₹1 வருமானத்திற்கு ₹10 செலுத்த தயாராக இருக்கிறார். இதையே தான் பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ என்று அழைக்கப்படுகிறது. இவை எல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸின் பகுதிகள். இதையெல்லாம் செய்து பார்த்தால் நாம் பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை, இன்ட்ரின்சிக் வேல்யூ, கணக்கிட முடியும். இப்போது நாம் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பேசலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸும் குறுகிய காலத்திற்கு மிகவும் முக்கியமானது என்பதை பாருங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸில் சில மாதிரிகள், பைட்டர்ன்ஸ் உள்ளன. அவற்றை உங்கள் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் எதிர்கால விலைகளை கணிக்கிறார்கள். ஏனெனில் கடந்த காலத்தில் விலைகள் எப்படி நகர்ந்தன, தற்போது விலைகள் எப்படி நகர்கின்றன, விலைகள் எந்த விதத்தில் நகர்கின்றன, வால்யூம்கள் மற்றும் சார்கள் ஆகியவற்றை பார்த்து கணிக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட் உங்கள் பங்கு விலையை தேர்வு செய்ய முயற்சிக்கிறார். 3 முக்கியமான கூறுகள் உள்ளன. கடந்த விலைகளின் வரலாறு, உங்கள் வர்த்தகத்தின் வால்யூம் டேட்டா, எவ்வளவு வால்யூமில் வாங்கல் மற்றும் விற்பனை நடந்துள்ளது, மற்றும் ஒரு காலப்பகுதியில் நடந்த மாற்றங்கள் ஆகியவை. இதெல்லாம் இந்த விஷயத்தின் ஒரு பகுதியாகும். இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸின் நன்மைகள் பற்றி பேசலாம். பாருங்கள், இதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் மிகவும் அதிகமாக நிதி கணக்கு அறிக்கைகளில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யும் போது நீங்கள் வெறும் விலை மற்றும் வால்யூமை பார்த்து முடிவெடுக்க முடியும். ஆம், ஒரு ஸ்டாக்கில் மிகவும் நல்ல நிலை வாங்கும் செயல் அதிகமாக உள்ளது, மேலும் அந்த வாங்கும் செயல் மிக அதிக வால்யூமுடன் நடந்திருக்கிறது என்றால் நீங்கள் வெறும் சார்ட்டை பார்த்து மட்டும் கூட சொல்ல முடியும், ஆம், எதிர்காலத்தில் இதன் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று. ஏனெனில் இவ்வளவு பெரிய வாங்கும் செயல் நடந்திருக்கிறது என்றால், அதாவது பல முதலீட்டாளர்கள் இதை வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் அந்த நிறுவனத்தின் ஸ்டாக் விலை உயரும் என்று ஏதோ ஒன்று பார்த்திருக்கிறார்கள். அதனால் இது மிகவும் நல்லது. நாமும் டெக்னிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்தி ஒரு ஸ்டாக்கில் முதலீடு செய்ய முடியும். டெக்னிக்கல் சில இண்டிகேட்டர்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி பேசலாம். சில விதிகள் உள்ளன, சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்களும் உள்ளன. முதலில் வருகிறது ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ், அதற்கு பிறகு மூவிங் அவரேஜ் மற்றும் போலிஞ்சர் பாண்ட் அனாலிசிஸ். பாருங்கள், ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் முதலில் ட்ரெண்ட் லைனில் பார்த்தாலே உங்களுக்கு இது தெரியும். நீங்கள் சரியான வாங்கும் பாயிண்டிலா இருக்கிறீர்கள், விற்கும் பாயிண்டிலா இருக்கிறீர்கள், எங்கே நுழைய வேண்டும், எங்கே வெளியேற வேண்டும் என்பதெல்லாம். இந்த ட்ரெண்ட் லைன் என்பது
எந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நடக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த சார்ட்டை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் டிக்ளைன் சேனல் இருந்தது, பிறகு வாங்கும் பாயிண்ட் வந்தது. மெதுவாக இந்த ட்ரெண்ட் மேலே போய்கொண்டே இருந்தது. மேலே போனாலும் கீழே வந்தாலும் வாங்கும் சப்ளை அதிகம், விற்பனை குறைவு. இதை நாம் போல் பை ட்ரெண்ட் சொல்வோம். மார்க்கெட் அதிகம் உயரும் போது குறைவாகவே கீழே வருகிறது. 10% உயர்ந்தது, 2% கீழே வந்தது, மீண்டும் 10% உயர்ந்தது, 2% கீழே வந்தது. இந்த ட்ரெண்ட் தொடரும் வரை இதை அப் ட்ரெண்ட் என்று அழைப்போம். அதற்கு பிறகு பாருங்கள், பீக்கு வந்த பிறகு பிளாட் ட்ரெண்ட் நடந்தது. அதாவது முந்தைய லோவை கூட உடைக்கவில்லை, மார்க்கெட் மற்றும் அதன் ஹையையும் உடைக்கவில்லை. மிகவும் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரெண்டாகவே நடக்கிறது. இதையே பிளாட் ட்ரெண்ட் என்று சொல்வோம். மார்க்கெட் முந்தைய லோவை உடைத்து கீழே போகும்போது பாருங்கள், லோ என்று சொல்வது போல தொடர்ந்து லோயர் லோ உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கீழ் எடுத்துக்காட்டில் தேதியை டஜோ என்று கூறுவோம். டிக்ளைனிங் ட்ரெண்ட் என்று அழைப்போம். அங்கே உங்கள் ட்ரெண்ட் டிக்ளைன் ஆகிவிட்டது. அதன் பிறகு முந்தைய பெரிய லோவுக்கு அருகில் வந்துவிட்டால் அது மீண்டும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆகிவிடுகிறது. அதனால் ஒரு ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யும் நபர் இந்த விஷயங்களை பார்த்து ஒரு ஸ்டாக் விலையை தேர்வு செய்ய முயற்சிக்கிறார். மூவிங் அவரேஜ் அனாலிசிஸ் என்பதும் வருகிறது. இதற்கு பிறகு மிகவும் பிரபலமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர் உள்ளது. இதில் நாங்கள் 5 நாட்கள், 10 நாட்கள், 30, 50, 100 மற்றும் 200 நாட்களின் மூவிங் அவரேஜை கணக்கிடுகிறோம். எப்போதும் சராசரி விலை இந்த கணக்கிடப்பட்ட அந்த டெய்லி சராசரி நாட்களின் அருகில் வந்தால் விலை இயக்கம் வேகமாக நடக்கிறது என்று காணப்பட்டுள்ளது. உங்கள் 50 நாட்கள் சராசரி 100 நாட்கள் சராசரிக்கு அருகில் வந்துவிட்டால், விலை கீழே வந்துவிட்டால் நீங்கள் அதை பொறுத்து முடிவு செய்யலாம். அந்த இடத்தில் நீங்கள் சிறிது வாங்குதலை துவக்கலாம் என்று கருதப்படுகிறது. பொலிஞ்சர் பாண்ட் பகுப்பாய்வு என்றால் என்ன? இது ஒரு சாதாரண விநியோகமாகும். அதை நாம் எப்படி கணக்கிடப் போகிறோம் என்பதே முக்கியம். மார்க்கெட் விலை மற்றும் மூவிங் அவரேஜ் ஆகியவற்றுக்கிடையிலான வேறுபாடு என்பது இன்று இருக்கும் மார்க்கெட் விலை மற்றும் அந்த மூவிங் அவரேஜ் இடையே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை குறிக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு ஸ்டாக் விலை அல்லது தங்கத்தின் விலை அதன் மூவிங் அவரேஜ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை விட மேலே சென்றுவிட்டால் அந்த ஸ்டாக் ஓவர்பாய்ட் ஸ்டாக் என்று கருதப்படலாம். நாம் சொல்வது என்னவென்றால் அது ஓவர்பாய்ட் ஆகிவிட்டது. மேலும் விலை ஸ்டாண்டர்ட் டெவியேஷனின் கீழ், அதாவது மூவிங் அவரேஜ் விட 2 ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கீழே சென்றுவிட்டால் அந்த ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் விலை மூவிங் அவரேஜ் விட கீழே சென்றுவிட்டது என்று அர்த்தம். அந்த ஸ்டாக் ஓவர்சோல்ட் என்று கருதப்படலாம். இதோ இந்த 3 விஷயங்கள் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வேலை செய்கின்றன. கார்ப்பரேட் கவர்னன்ஸை புரிந்து கொள்வது. பாருங்கள், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்பது உங்கள் நிறுவனங்கள் எப்படி கவர்ன் செய்யப்படுகின்றன என்பதை குறிக்கிறது. இது முழுமையாக அரசாங்கத்தின் மீது சார்ந்தது. அதாவது அதன் கவர்னன்ஸ் அம்சங்கள் எப்படி இயக்கின்றன என்பதில்தான். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உள்ளன, ஒப்பந்தங்களும் உள்ளன. நிறுவனங்கள் என்றால் என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதில் உள்ள தரநிலைகள் பட்டியல், ஆடிட் செயல்முறை உள்ளது. மேலும் இது நாடு முதல் நாடு, காலம் முதல் காலம், நிறுவனம், அளவு, உரிமை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. உங்கள் அரசாங்கமும் உங்கள் நடைமுறைகளும் எந்த வகையில் பின்பற்றப்படுகின்றன, கார்ப்பரேட் நடைமுறைகள் மற்றும் அவை எவ்வாறு பின்பற்றப்படுகின்றன என்பதும், எந்தெந்த வரிகள் உள்ளன என்பது அரசாங்கம் முதல் அரசாங்கம், நாடு முதல் நாடு என மாறுபடும். அதனால் நீங்கள் எந்த கதையிலும் முதலீடு செய்யும் முன் கார்ப்பரேட் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது நம்முடைய கேள்விகளுக்கு வருவோம். சில மாதிரி கேள்விகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தொழில்கள் சுழற்சி நுகர்வோர் சேவிங்ஸ், பாதுகாப்பு மற்றும் நிதி போன்ற பிற தொழில்களுடன் ஒப்பிடுகையில் பொதுவான பொருளாதார நடவடிக்கைகளை மிக நெருக்கமாக பின்பற்றுகின்றன. நாம் பார்த்தோம், சைக்கிளிக்கல் துறைகள் பொதுவான பொருளாதார நிலைகளை மிகவும் நெருக்கமாக பின்பற்றுகின்றன மற்ற துறைகளுடன் ஒப்பிடும்போது. இப்போது வழக்கமான கருதுகோளின் கீழ் ஒரு பங்கின் டிவிடெண்ட் வளர்ச்சி நிலையான விகிதத்தில் இருந்தால் அதன் உள்ளார்ந்த மதிப்பு என்ன ஆகும்? இங்கே D1 என்பது 3, K என்பது 9 மற்றும் G என்பது 6. இதில் நாம் நேரடியாக சூத்திரத்தை பயன்படுத்தி, அதாவது D1 பகு K G என்ற சூத்திரம் வரும். அதாவது 3 பகு 9 முதல் 3 வரை இது 3 ஆகும். எனவே 3 பகு 3 ஒரு வகையில் இதன் மதிப்பு ஆகஸ்ட் 100 வரும். எனவே அந்த பங்கின் உள்ளார்ந்த மதிப்பு 100 ரூபாயாகும். இப்போது 3வது கேள்வி என்னவென்றால், தொடர்புடைய மதிப்பீட்டு நுட்பங்களில் பங்கின் மதிப்பு அதன் தற்போதைய விலையை ஒப்பிட்டு மதிப்பிடப்படுகிறது. மதிப்பீட்டில் முக்கியமானவை என்று கருதப்படுவது வருமானம், பணப்புழக்கம், புத்தக மதிப்பு போன்றவை. நாம் பார்த்தது போல ஒரு பங்கின் மதிப்பீடு அதன் வருமானம், பணப்புழக்கம் மற்றும் புத்தக மதிப்பில் சார்ந்துள்ளது. அதனால் பதில் எல்லாவற்றும் மேலே குறிப்பிடப்பட்டவையே. டாஷ் விகிதங்கள் பங்கின் விலையை அதன் வருமானத்துடன் ஒப்பிடுகின்றன. மிகவும் சிறந்த முறையில் விளக்கப்பட்டது. பி விகிதம், பிபி விகிதம், விலை பணப்புழக்க விகிதம், விலை விற்பனை விகிதம். இதில் பி விகிதமே பதில். பி விகிதம் பங்கின் விலையை அது உருவாக்கும் வருமானத்துடன் ஒப்பிடுகிறது. இப்போது கேள்வி எண் 5க்கு வருகிறோம். மார்க்கெட் ரிஸ்க் என்பது ஈவிட்டி முதலீட்டில் ஏற்படும் அபாயத்தை குறிக்கிறது. இப்போது நாம் மார்க்கெட் ரிஸ்க் என்பது என்ன என்பதை பற்றி பேசப் போகிறோம்.
வாங்க இதை புரிந்து கொள்வோம். இது சந்தையில் உள்ள பல்வேறு பங்கேற்பாளர்களால் உருவாகும் விலை இயக்கங்களை குறிக்கிறது. சந்தையில் உள்ள விலை இயக்கங்களை பல்வேறு பங்கேற்பாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். புக் மதிப்பு மற்றும் மார்க்கெட் மதிப்புக்கு இடையிலான வித்தியாசம். அடிப்படை வணிகத்தின் லாபகரமான தன்மை மற்றும் அரசாங்க தலையீட்டால் பங்குச் சந்தையில் உருவாகும் விலை இயக்கங்கள். அதனால் சந்தையின் அபாயம் முழுமையாக விலையின் மீதுதான் சார்ந்திருக்கிறது. நான் முன்பே சொன்னேன் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் பற்றி. அதனால் பதில் என்னவென்றால், சந்தையில் உள்ள விலை இயக்கங்கள் பல்வேறு பங்கேற்பாளர்களால் உருவாக்கப்படுகின்றன. அப்படியென்றால் நண்பர்களே, இதுதான் பிஎம்எஸ் விநியோக தேர்வின் 3வது அதிகாரத்தில் இருந்து வந்த அனைத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதேனும் பரிந்துரை அல்லது கருத்து இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் எந்த ஒரு பொருள் நிதி தொடர்பான வீடியோ உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லலாம். அந்த வீடியோவை உருவாக்க முயற்சி செய்வோம். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான சீரிஸ் 5 தொடர்பான வீடியோக்களை பார்க்க எங்கள் பிளேலிஸ்டில் சென்று பார்க்கலாம். மேலும் பிஎம்எஸ் இன் மற்ற அதிகாரங்களுக்கான வீடியோக்களை பார்க்க பிஎம்எஸ் பிளேலிஸ்டில் செல்லலாம். அப்படியென்றால் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு மிகவும் நன்றி.